ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். ரெண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஐப்பசி மாதத்தில் 2 மாபெரும் பயிற்சிகள் நடக்க இருக்கிறது. ஒளி கிரகமான ஆத்மகாரகன் ராசிநாதன் இந்த பூமிக்கு ஒளி தரக்கூடியவர், அதாவது ஜோதிடத்துறையிலே பிதாமகனாக கருதப்படுபவர் சூரிய பகவான் நீச்சமடைந்து பலவீனமாகிறார். அவர் நீச்சமடைந்தாலும் சுக்கிரனுடைய வீட்டில் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். மாபெரும் சுபராகிய குருநாதர் அதிசாரமாக இடப்பெயர்ச்சியாகி கடகத்திலே உச்சமடைய இருக்கிறார். ராசிக்கு 12ஆம் இடத்தில் குருநாதர் இருக்கிறார். 4, 6, 8ஆம் இடங்கள், 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடங்களை குருவின் பார்வையால் நிரப்புகிறார். 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். குருவினுடைய பார்வையில சனி பகவான் இருக்கிறார். அதாவது சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. கோச்சார அமைப்புகள்ல அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி, ஜென்மராகு அப்படி ஒன்றும் நல்ல பலன்கள் சொல்லக்கூடிய அமைப்புகள் இல்லை. ஆனாலும் ஐப்பசி மாசத்துல குருவினுடைய இந்த அதிசார பயிற்சியின் மூலம் கடகத்திலே உச்சமடைந்திருக்கக்கூடிய இந்த குருநாதர் நேரடியாக சனி பகவானை பார்க்கிறார். குருவின் வீட்டில் உச்ச குருவின் பார்வையில் அஷ்டமச்சனி இருக்கிற போது அவர் அஷ்டமச்சனியாக செயல்படாமல் சுபத்துவ சனியாக நல்ல சனியாக செயல்பட போகிறார். அஷ்டமச்சனியின் கவலையில், அஷ்டமச்சனியின் பிடியில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் அது பற்றிய கவலைகளிலிருந்து வெளிவர முடியும். அதாவது அஷ்டமச்சனி உங்களுக்கு கெடுதல் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார். நிச்சயமாக அவர் சுபத்துவ சனியாக நல்ல சனியாக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்புகளை எல்லாம் செய்வார். அதனால அஷ்டமச்சனியை நினைத்து நீங்கள் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. எது எப்படி இருந்தாலும் 12ஆம் இடம் நல்ல சுபத்துவமாக இருக்கிறது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அனைத்துமே உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வரும். அதாவது வியாபாரத்துல வெளிநாடுகளோடு ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கைமேல நல்ல பலன்கள் கிடைக்கும். மாற்று இனம், மாற்று மதம், மாற்று மொழி பேசக்கூடிய நண்பர்கள் அறிமுகமாகி அவர்களால் எல்லா நன்மைகளும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற இயக்கத்தோடு காத்திருப்பவர்களுக்கு இப்போது அதற்கான காலம் கனிந்து வந்திருக்கிறது. பாஸ்போர்ட், விசா சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருந்த தடை தாமதங்கள் அப்படியே விலகிவிடும். வெளிநாட்டிலேயே நிரந்தரமாக வசித்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த நாட்டிலேயே PR கிடைப்பது, கிரீன் கார்டு கிடைப்பது, அதே நேரத்தில் அந்த நாட்டுக்குரிய குடியுரிமை கிடைப்பது, சிட்டிசன்ஷிப் கிடைப்பது, இது போன்ற அமைப்புகள் எல்லாம் அந்த நாட்டிலேயே நல்ல வேலை கிடைப்பது 6ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. அதாவது நல்ல வேலை வேண்டும் என்று சொல்லி வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஐப்பசி மாசத்துல கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 4ஆம் இடம் சுகஸ்தானம் வலுத்திருக்கிறது. நிச்சயமாக சொல்கிறேன், ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட எல்லா தடை தாமதங்களும் அப்படியே விலகுகிறது. அதாவது நாட்பட்ட நோய்களில் அவதிப்பட்டு கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாசத்துல நல்ல மருத்துவம், நல்ல மருத்துவர்கள் கிடைத்து, நல்ல மருத்துவ தீர்வுகள் கிடைத்து உடல் ஆரோக்கியம் நோக்கி, நோய்களில் இருந்து விடுபட்டு உடல் ஆரோக்கியம் நோக்கி நகர்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆயுள் பாகவம், 8ஆம் பாவம் குருவின் பார்வையில் இருக்கிறது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். பங்குச்சந்தை லாபம், உழைக்காமல் அடுத்தவருடைய பணம் உங்களுக்கு வருவது, லாட்டரி டிக்கெட் விடுவது, அதாவது மறைமுக தனலாபம், திடீர் தனலாபங்கள் வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலகுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது கடன், நோய், எதிரி, ருணம், ரோகம், சத்துரு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத கடன், நோய், எதிர்ப்புகள் அப்படியே விலகுவதற்கான அற்புதமான பொற்காலமாக ஐப்பசி மாதம் 2025ஆம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. யோகாதிபதி செவ்வாய் பெரும்பாலான நாட்கள் குருவின் பார்வையில மங்கள யோகத்தில் இருக்க போகிறார். அஷ்டமச்சனி நேரடியாகவே உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார். சுகஸ்தானம் வலுத்திருக்கிறது. 12ஆம் இடத்தில் குருநாதர் இருந்து எல்லா விதமான சுப விரயங்களையும் தர காத்திருக்கிறார். அதாவது அசுப விரயங்கள் இல்லை, சுப விரயங்கள் நல்லபடியாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. 4ஆம் இடம் குருவின் பார்வையில் வலுத்திருக்கிற போது வீடு, வாகனம், வண்டி வாசல் வாங்குவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அதாவது சுப செலவுகள் என்று சொல்கிற போது ஏழை குழந்தைகளுடைய கல்விக்கு நீங்கள் உதவி செய்யலாம். ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு உதவி செய்யலாம். உங்களுடைய குலதெய்வ ஆலயத்திற்கான வளர்ச்சி பணிகளில் நீங்கள் ஈடுபடலாம். சுப விரயங்கள் இருப்பதனால அன்னதானம் கொடுக்கலாம். அதாவது ஆன்மீக விடயங்கள்ல நீங்கள் செலவு செய்து புண்ணியங்களை சம்பாதித்துக் கொள்வதற்கு இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அஷ்டமச்சனை நடந்து கொண்டிருக்கிறதுனால அகலக்கால் வைக்கக்கூடாது.
பணம் கொடுக்கல் வாங்கல்ல கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். இளம் வயதில் இருப்பவர்கள் காதல் விவகாரங்களில் தேவையில்லாமல் ஈடுபட்டு பலவீனங்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது எது எப்படி இருந்தாலும் அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறதுனால என்ன முடிவு எடுப்பதாக இருந்தாலும் கோபப்பட்டோ அவசரப்பட்டோ நிதானம் இழந்து இந்த முடிவும் எடுக்கக்கூடாது. வளர்பிறை காலங்களில் அதிகாலையில் உடலும் உள்ளமும் சுத்தமாக இருக்கிற போது வளர்பிறை காலங்களில் ஆண்டவனை வழிபட்டு விட்டு பொறுமையாக நிதானமாக நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். ஐப்பசி மாதம் அப்படி ஒன்றும் கைமறி போகாமல் உங்கள் கட்டுக்குள் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. மாணவ கண்மணிகள் நல்லபடியாக கல்வி கற்க முடியும். அதாவது புதனுடைய துறையிலே இருக்கக்கூடியவர்கள் ஆடிட்டிங், பேங்கிங், டீச்சிங், மார்க்கெட்டிங், எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, செல்போன் கடை வைத்திருப்பவர்கள், பேசி பிழைப்பவர்கள், வக்கீல் தொழில் செய்பவர்கள், இது போன்ற அமைப்பில் இருப்பவர்களுக்கு நல்ல விடயங்கள் எல்லாமே நடக்க காத்திருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் ஐப்பசி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் கெட்டு போகவில்லை. அஷ்டம சனி கூட உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறது. ஒரே யோகாதிபதி ராஜ யோகாதிபதி மங்கள யோகத்தில் இருக்க போகிறார் செவ்வாய் பகவான். மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் சுகஸ்தானம் வலுத்திருக்கிறது. 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிற போது நிம்மதியாக தூங்கலாம், நிம்மதியான நித்திரை வரும், நிம்மதியான உறக்கம் வரும். என்ன இருந்தாலும் அஷ்டமச்சனி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறதுனால அகலக்கால் வைக்காமல் கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். மாணவ கண்மணிகள் நல்லபடியாக கல்வி கற்க முடியும், பெண்கள் நிம்மதியாக வாழ முடியும், வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். அப்படி ஒன்றும் கைமீறி போகாது. எது எப்படி இருந்தாலும் நீங்கள் சிம்மராசி என்று சொல்கிற போது மகம், பூரம், உத்திர நட்சத்திரத்திலே பிறந்திருப்பீர்கள். மக நட்சத்திரத்திலே நீங்கள் பிறந்திருந்தால் கேது திசையில் பிறந்திருப்பீர்கள். பூர நட்சத்திரத்திலே நீங்கள் பிறந்திருந்தால் சுக்கிர திசையில் பிறந்திருப்பீர்கள். உத்திர நட்சத்திரத்திலே நீங்கள் பிறந்திருந்தால் சூரிய திசையில் பிறந்திருப்பீர்கள். இப்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கிறது? உங்களுடைய பிறந்த யாதகத்துல ராசிநாதன் சூரிய பகவான் எப்படி இருக்கிறார்? அவருடைய ஷட்பலத்துல அவருடைய ஸ்கோர் என்ன? அவருடைய ஸ்தான பலம், அவருடைய பார்வை பலம், அவருடைய சேர்க்கை பலம், அதாவது உங்களுடைய பிறந்த யாதகத்துல சூரிய பகவானுடைய மதிப்பெண்கள் என்ன? அது மட்டும் இல்லை, உங்களுடைய யாதகம் யோக யாதகமா, லக்னம் எப்படி இருக்கிறது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறது, இது போன்ற அமைப்புகள் எல்லாம் சேர்ந்துதான் கோச்சாரத்தோடு இணைத்து நீங்கள் பலன்களை பார்க்க வேண்டும். ஐப்பசி மாதம் 2025ஆம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்குமா கூடாமல் இருக்குமா அப்படி இல்லை. உங்களுடைய பிறந்த யாதகத்துல இப்போது என்ன தசா புத்தி நடக்கிறது? தசா புத்திகள் தான் சம்பவங்களை தீர்மானிக்கும். அதனால உங்களுடைய பிறந்த யாதகத்துல ராசிநாதன் சூரிய பகவான் எப்படி இருக்கிறார்? உங்களுடைய யாதகம் யோக யாதகமா இல்லையா? இப்போது என்ன தசாபுத்தி அந்தரத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அனைத்தையுமே கோச்சார அமைப்புகளோடு இணைத்து பலன்களை எடுத்து பழக வேண்டும். எது எப்படி இருந்தாலும் சுகஸ்தானம் வலுத்திருக்கிறது. அஷ்டமச்சனி உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார். 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது. 6ஆம் இடம் 8ஆம் இடம் குருவின் பார்வையில் மங்களகரமாக இருக்கிறது. ராஜ யோகாதிபதி செவ்வாய் மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் மங்கள யோகத்தில் இருக்க போகிறார். அப்படி ஒன்றும் கைமீறி போகாமல் எல்லாமே உங்கள் கட்டுக்குள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதம். 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதில் ஒரு யோதராக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.